செம்ம மழை கோயம்புத்தூர்லப்பா. அப்படியே புயல் காத்தோடு அடிச்சுட்டு பட்டை கிளப்புது மழை. இந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் டைம் வானிலை அறிக்கையில் சொன்ன மாதிரி மழை பெஞ்சிருக்குது. எப்போல்லாம் அவங்க சொல்கிறாங்களோ அன்றைக்கெல்லாம் மழை பெய்யாது, அடுத்த நாள் தான் பெய்யும். இன்றைக்கி தான் சொன்ன அன்னைக்கு கரெக்டாக மழை பெஞ்சிருக்குது. செம்ம மழை. எப்படியோ நினச்சிட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வந்து பார்த்தா வீடு ஃபுல்லாக தண்ணி. ஏன் அப்படின்னா ஜன்னல் க்ளோஸ் பண்ணாமல் விட்டுட்டு போயிட்டேன். ஸோ போர்ட்டிகோல் ஃபுல்லாக தண்ணி நிற்கிது. வந்து மோண்டு ஊற்றிட்டு வேறு என்ன பண்ணுறது, மாப் போட்டு தொடன்னு தொடச்சிக்கிட்டு இருந்தேன் வேறு வழியே இல்லாமல். அவ்வளோ மழை, அப்படி ஒரு சாரல், புயல் காற்று மாதிரி அடித்து மழை சும்மா பட்டையை கிளப்பிடிச்சு போங்க. பட் அடித்த வெயிலுக்கு நல்லா குளு குளு குளுன்னு சூப்பராக தான் இருந்தது. என்ஜாய் பண்ணோம். நிஜமாக சொல்கிறேங்க. ஆனால் கடவுளோட படைப்பே படைப்பு தான். வெயிலும் அடிக்குது, லேசாக மழையும் தூறுது. அதை விட ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வானவில் வந்துச்சு பாருங்கள். அந்த அழகை பார்க்குறதுக்கு நிஜமாலுமே 2 கண்ணு பத்தலைங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. அது இல்லாமல் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி எப்போயுமே நல்லா பச்சை பச்சைன்னு நல்லா செடி கொடி மரம் தென்னை மரம் நிறைய இருக்குங்களா சுற்றி. அதுக்கு நடுவில் அந்த அழகான வானவில்லை பார்க்குறதுக்கு நிஜமாலுமே சொல்கிறேங்க வேறு லெவலாக இருந்தது. சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. கடவுள் எவ்வளோ அழகாக படைச்சிருக்காரு இயற்கை. நீங்களே என்னோட சேர்ந்து அந்த அழகை ரசிங்க. இது நான் எங்கள் வீட்டுக்கு மேலே மாடியில் நின்று எடுத்த ஃபோட்டோஸ். இது மழை வர்றதுக்கு முன்னாடி வந்த வானவில். சூப்பராக இருக்குல்ல? அதுவும் டபுள் வானவில். இயற்கை அழகு தான்.